Hi friends, welcome back SUBA'S gallery. இப்போ நம்ம பார்க்க போற ரெசிபி அவல் பாயாசம். கிருஷ்ண ஜெயந்தி அப்படினு எடுத்துக்கிட்டாலே அன்னைக்கு அவல் பாயாசம் ரொம்ப ஸ்பெஷல். அந்த பாயாசம் பாத்தீங்கன்னா அப்படி ஒரு டேஸ்டா இருக்கும். அந்த பாயாசத்தை செய்யிறது ரொம்ப ஈஸி தான். இப்போ இந்த வீடியோல அவல் பாயாசம் எப்படி செய்யிறதுன்னு தான் பார்க்க போறோம். வீடியோவை பார்க்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க फ्रेंड्स. கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கங்க. இப்போ நான் வந்து அடுப்புல ஒரு கடாய் எடுத்து வச்சிருக்கேன். ஒரு அடிக்கனமான பாத்திரம் இல்லாட்டி கடாய் எடுத்து வச்சுக்கலாம். அதுல ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊத்திக்கிறேன். எண்ணெய், நெய் இல்லாட்டி பட்டர் எது வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடான உடனே நான் இப்போ ஒரு 10 முந்திரி 10 திராட்சை எடுத்து வச்சிருக்கேன். அதையும் போட்டு நல்லா பொன்னிறமா பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ நான் பொரிச்சு எடுத்துக்கிட்டேன். அடுத்ததா அதே கடாயில 1 கப் அளவுக்கு அவல் எடுத்து வச்சிருக்கேன். நான் வந்து இந்த கப் அளவுக்கு அவல் எடுத்து வச்சிருக்கேன். அவலை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நம்ம அவலை வறுக்கிறப்ப ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா அரிசி மாதிரி இந்த அவல் சுருங்கி வரும். அதுக்கு அப்புறம் நல்லா பொரிஞ்சு வரும். நம்ம அடுப்பை லோ ஃப்ளேம்ல வச்சு கருக விடாம நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ நான் வறுத்து எடுத்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இப்போ பாருங்க கிட்டத்துல கொஞ்சம் காட்றேன். நல்லா இந்த ஸ்டேஜ் அளவுக்கு வர மாதிரி நம்ம அவலை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். அடுத்ததா இத ஒரு ஈரப்பதம் இல்லாத மிக்ஸர் ஜார்ல போட்டு அரைச்சு எடுத்துக்கலாம். இப்போ பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நரன்னு இருக்கிற மாதிரி அரைச்சு எடுத்துக்கணும். ரொம்ப தூளா அரைச்சு எடுக்க கூடாது. இந்த லெவல்ல இருந்தாதான் அவல் பாயாசம் ரொம்பவே டேஸ்டா இருக்கும். இப்போ கடாய் வச்சுக்கலாம். நான் அவல் எடுத்த அதே கப்ல 3 கப் அளவுக்கு பால் எடுத்து ஊத்த போறேன். நம்ம எந்த கப்ல வேணாலும் அவல் நம்ம தேவையான அளவு எடுத்துக்கலாம். அதே கப்ல 3 கப் அளவுக்கு பால் ஊத்திக்கங்க. பால் வந்து நல்லா கொதிச்சு வரட்டும். பால் இப்ப சூடாகி நல்லா கொதிச்சு வந்துருச்சு. அடுத்ததா நான் வந்து அரைச்சு வச்சிருக்கிற அந்த அவலை இதுல போட போறேன். இப்ப போட்டாச்சு. நல்லா கிண்டி விட்டுக்கலாம். கட்டி சேர விடாம நல்லா கிண்டி விட்டுக்கங்க. அவல் வந்து முழுசா கூட போடலாம். அப்படி முழுசா போட்டோம்னா பாயாசத்துல பால் தனியா அவல் தனியா இருக்கிற மாதிரி நமக்கு சாப்பிட்றப்ப தோணும். அதனால அரைச்சு இந்த மாதிரி போட்டு நம்ம செய்யறப்ப ஒன்னோட ஒன்று மிக்ஸ் ஆகி நல்லா கொலன்னு ரொம்ப டேஸ்டா இருக்கும். இதை ஒரு 5 நிமிஷம் மூடியை போட்டு நல்லா மூடி வச்சுக்கலாம். நல்லா கொதிச்சு வரட்டும். இப்போ 5 நிமிஷம் ஆயிருச்சு. இப்போ திறந்து பார்க்குறப்ப அந்த அவல் பார்த்தீங்கன்னா ஊற்றின பாலை ஃபுல்லாக உறிஞ்சிருச்சு. திரும்பவும் நான் வந்து அவல் எடுத்த அதே கப்பில் 1 கப் அளவுக்கு திரும்ப பால் ஊற்றிக்கிறேன். நம்ம வேணும்னா சுடுதண்ணி கூட இந்த பாலுக்கு பொதுவாக யூஸ் பண்ணிக்கலாம். பால் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஃபுல்லாகவே பால் சேர்த்து செய்கிறப்ப ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இந்த அவல் பாயாசம். அடுத்ததாக ஜீனி எடுத்துக்கலாம். ஜீனி பார்த்தீங்கன்னா அதே கப் அளவுக்கு நான் ஜீனி எடுத்து போட்டிருக்கேன். நல்லா இனிப்பு வேணும்னு நினைக்கிறவங்க இன்னும் கொஞ்சம் ஒரு 1/4 கப் எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம். இதையும் நல்லா கிண்டி விட்டுக்கலாம். அடுத்ததாக ஒரு 3 ஏலக்காய் விதையை நான் நல்லா நுணுக்கி வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். நல்லா ஒரு கலக்கி விட்டுக்கலாம். அடுத்ததாக இதை ஒரு 5 நிமிஷம் திரும்ப கொதிக்க வச்சு பார்க்கலாம். இப்போ 5 நிமிஷம் நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல பாயாசம் நமக்கு திக்னஸில் ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுத்ததாக ட்ரை ஃப்ரூட் சேர்த்துக்கலாம். நம்ம ஏற்கனவே பொரிச்சு வச்சுருக்கிற அந்த முந்திரி பருப்பு, திராட்சை இதெல்லாம் சேர்த்துக்கலாம். பாதாம், முந்திரி, பிஸ்தா, குங்குமப்பூ கூட நம்ம தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பாயாசம் ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிருச்சு. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு இந்த பாயாசத்தை செஞ்சு கிருஷ்ண ஜெயந்தியை செலிப்ரேட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.